நம்ம நினைக்கிறோம் பல வேலைகள ஒரே நேரத்தில பார்க்குறது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அது மல்டி டாஸ்கிங் இல்ல. நம்ம அட்டென்ஷன ஃபாஸ்ட்டா ஸ்விட்ச் பண்றோம். அந்த அட்டென்ஷன ஃபாஸ்ட்டா ஸ்விட்ச் பண்றதுக்கு நமக்கு பிரெயினுக்கு தேவைப்படுது ஸ்விட்சிங் காஸ்ட். அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஹைவேல 4த் கியர்ல ஸ்ட்ரெய்ட்டா போய்க்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதோட பெட்ரோல் கன்சம்ப்ஷன் வரும். டிராஃபிக்ல நீங்க ஒவ்வொரு கியரா நீங்க மாறி, மாறி நீங்க போறீங்க. ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு கியரா நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே நீங்க போறீங்க. அதோட பெட்ரோல் கன்சம்ப்ஷன் எப்படி இருக்கும்? நீங்க 4த் கியர்லயே நீங்க ஹைவேல போற இந்த பெட்ரோல் கன்சம்ப்ஷன விட, நீங்க கியர் மாத்தி, மாத்தி ஓட்டுற பெட்ரோல் கன்சம்ப்ஷன் அதே அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? அதே மாரி தான் பிரெயின்லயும். ஸோ, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றப்போ, ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க்கு போறப்போ, பிரெயின் வந்து ரீசெட் பண்ணி, அந்த கான்டெக்ஸ்ட்ட ஒரு கான்டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு கான்டெக்ஸ்ட்டுக்கு அது ஜம்ப் ஆகணும். அப்ப அது வந்து எனர்ஜி அதிகமா கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்றோம். அந்த ப்ரௌசர்ல நீங்க 100 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதே இன்னொரு ப்ரௌசர்ல நீங்க ஒரே ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ், இந்த 100 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ விட நல்லாருக்கும். கரெக்ட்டா? அதே தான். ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, மல்டி டாஸ்கிங் நம்ம பண்றப்போ 50%க்கு மேல நம்ம மிஸ்டேக் பண்ற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்க வேலை பார்க்குறீங்களா? இல்ல ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்க வண்டி ஓட்டுறீங்களா? இல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்க சமைக்கிறீங்களா? நீங்க பண்ற வேலையில 50%க்கு மேல நீங்க மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய புரொடக்டிவிட்டி 40% டவுன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றப்போ, ஏதாவது ஒரு தடங்கல் ஏற்பட்டாலோ, இல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டாலோ, மறுபடியும் ஃபோக்கஸ் வர்றதுக்கு 15 டூ 20 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு நெறைய ஜங்க் ஃபுட் அத வந்து நம்ம சாப்பிடுறோம். ஆனா நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 0. அதே மாரி தான் நம்ம நெறைய வேலைகள பார்க்குறோம். பட் புரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் மல்டி டாஸ்கிங் பண்றதுனா ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ, நம்ம ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க் மூவ் ஆகுறப்போ, நம்முடைய பிரெயின் ஒரு கான்டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகுதுன்னு சொன்னேன். கரெக்ட்டா? அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் நடக்கிறப்போ, நம்ம பிரெயின்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கிறதா சொல்றாங்க. இப்ப நார்மலா சாக்லேட் சாப்பிடுறப்போ நமக்கு எப்படி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் போறப்போ, கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் பிரெயின்ல நடக்கிறப்போ, அந்த டோபமைன் கிரியேட் ஆகுறதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ, இதே கான்செப்ட் தான் இந்த சோசியல் மீடியா டெவலப் பண்ணவங்க அத யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ரீல்ஸா நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபோட்டோவா, ஒவ்வொரு ஃபீடா நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம். அப்படி மாறுறப்போ கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு நீங்க பாலிடிக்ஸ் பத்தி பார்க்குறீங்க, ஸ்விட்ச் பண்றீங்க. சினிமா பத்தி வருது, ஸ்விட்ச் பண்றீங்க. கிரிக்கெட் பத்தி வருது. ஸோ, அதனால தான் நம்ம வந்து போரே அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ, அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் நடக்கிறதுனால நம்ம பிரெயின்ல வந்து ஒரு ப்ளஷர் கிரியேட் ஆகுது. ஒரு ஒரு சிற்றின்பம் கிரியேட் ஆகுது. ஸோ, இது எதனாலனா அந்த